Hi guys, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ரொம்பவே ஈஸியா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே வந்து ஒரு கட்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ பொட்டுக்கடலையும் வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோவும் வச்சு எப்படி ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம். வேக வச்சு எடுத்துக்கிற 3 உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துட்டு ஈவனா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஃபோர்க் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஸோ ஈவனாக ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் காரத்துக்கு வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக ஃபர்ஸ்ட் எல்லா இடமே ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஃபார்முக்கு வந்து ஈஸியாக அது வந்துடும். ஸோ கையில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி பசிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வந்து பேஸ்மெண்ட்டில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷேப்பரில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். ஸோ நம்மளோட மாவு எடுத்து இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் வந்து ஷேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து சர்க்கிள் ஃபார்ம்லேயே நார்மலாக கூட வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கிற மாவில் கூட நீங்கள் இதே மாதிரி உங்களோட விருப்பப்படி இருக்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. பேன் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துடலாம். அண்ட் ஈவனாக இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்மளோட ஒரு கட்லெட்டையும் அதில் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். அண்ட் கட்லெட் வந்து நீங்கள் பக்கத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு வச்சாதான் உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் 2 சைடுமே வந்து 2 நிமிஷம் நமக்கு ஃப்ரை ஆனாலே வந்து இந்த மாதிரி ஈஸியாக ரோஸ்ட் ஆகி நம்மளோட சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது ரெசிபின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங்.